ஹலோ கைஸ், வெல்கம் டு குயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், டோட்டல் 3 உடைய ஒரு அப்டேட் தான் இன்றைக்கான இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, முதலாவதாக இந்த டோட்டல் 3 அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால், பிட்காயின் எத்தீரியம் தவிர்ந்த மற்ற எல்லா ஆல்ட் காயின்ஸும், பிட்காயினும் எத்தீரியம் தவிர்ந்த மற்ற எல்லா ஆல்ட் காயின்ஸுடைய மார்க்கெட் கேப் தான் இந்த டோட்டல் 3 அப்படின்னு சொல்கிறது. சரியா? இந்த டோட்டல் 3 உடைய நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்கும், மார்க்கெட்டில் வந்து எப்படி நெக்ஸ்ட் ரியாக்ட் பண்ணும் இந்த டோட்டல் 3 அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கான இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ முதலாவது பார்த்தோம்னு சொன்னால், இந்த டோட்டல் 3 வந்து எங்களுக்கு இந்த ஜோன் இருக்குது தானே, இந்த ஜோனில் வந்து எங்களுக்கு ப்ரீவியஸாக இருந்த ரிஜெக்ஷன் ஜோனில் வந்து ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு ரிஜெக்ட் ஆன பிளேஸ் வந்து எங்கன்னு சொன்னால், இங்கே இந்த இது 2021 செப்டம்பரில் ரிஜெக்ட் ஆகினது. அதுக்கு பின்னால் 2024 டிசம்பர், அதுக்கு பின்னால் 2024 ஜனவரி, ஃபைனலாக 2025 அக்டோபரில் வந்து மார்க்கெட் வந்து என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ண இல்லாமல் இங்கே வந்து ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே மூவ் ஆகுறாங்க. அப்போ இந்த கீழே மூவ் ஆகிறது வந்து இப்போ கரண்ட்டாக பார்த்தோம்னு சொன்னால் 763.55 பில்லியன் மார்க்கெட் கேப் தான் இப்போ வரைக்கும் மொத்த ஆல்ட் காயின்ஸ் எல்லா ஆல்ட் காயின்ஸோடைய மார்க்கெட் கேப்பும் இப்போ வந்து 763.57 பில்லியன் தான். சரியா? அப்போ இப்போ வந்து மார்க்கெட்டில் என்ன நடக்கலாம், இப்போ என்ன நடக்கலாம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் இதுக்கு முன்னுக்கு என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ இதுக்கு முன்னுக்கு பார்த்தோம்னு சொன்னால் மார்க்கெட்டில் வந்து 2018 அந்த காலப்பகுதியில் வந்து எங்களுக்கு ஒரு சைட் வேஸ் உண்டு மார்க்கெட் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கும். சரியா? இப்போ அதே மாதிரி 2022 அந்த பீரியடில் வந்து எங்களுக்கு ஒரு சைட் வேஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுக்கு பின்னால் என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னால், எங்களுக்கு அந்த சைட் வேஸ் பின்னால் தான் மார்க்கெட்டில் பம்ப் நடந்திருக்கும். ஓகே, இப்போ 2021 அந்த சீசனில் எங்களுக்கு ஆல் சீசன் வரைக்கும் 2021 ஆல் சீசன் வரைக்கும் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால், மார்க்கெட் வந்து எங்களுக்கு ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த டபுள் டாப் பேட்டர்ன் நெக்லைன் வந்து எதாக இருந்திருக்குதுன்னு சொன்னால், இது தான் அதோடைய நெக்லைனாக இருந்திருக்குது. இப்போ அந்த நெக்லைன் வந்து பிரேக் டவுன் பண்ணப்பட்டு எங்களுக்கு அதுக்கு கீழே பார்த்தோம்னு சொன்னால் ஒரு எஃப்இஜி கேப் இருந்திருக்குது. எங்களுக்கு அதுக்கு கீழே வந்து அந்த நெக்லைனுக்கு கீழே வந்து எங்களுக்கு ஒரு எஃப்இஜி கேப் இருந்திருக்கு. அந்த எஃப்இஜி கேப்பை வந்து மார்க்கெட் ஃபில் பண்ணிட்டு என்ன செஞ்சுறாங்க சொன்னால், அந்த இடத்துல ஒரு சைட் வேஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ அந்த சைட் வேஸ் தான் இப்போ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பார்த்தோம்னு சொன்னால், ப்ரீவியஸாகவும் எங்களுக்கு வந்து ஒரு இங்கே வந்து ஒரு எஃப்இஜி கேப் ஃபார்ம் பண்ணியிருக்குது. அந்த எஃப்இஜி கேப் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி. சரியா? 2017-18 அந்த சீசனில். அதுக்கு பின்னாடி எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க சொன்னால், அதுக்கு முன்னாடி தான் பிரேக் அவுட் நடந்திருக்கும். அப்போ அந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு நெக்லைன் பிரேக் அவுட் பண்ணப்பட்டு மார்க்கெட் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க சொன்னால், ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ் ஒன்று கொடுத்துருப்பாங்க 2021 அந்த காலம் 2021 அந்த சீசனில். சரியா? அதுக்கு பின்னாடி எங்களுக்கு வந்து ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி இப்போ எங்களுக்கு வந்து சைட் வேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சைட் வேஸில் பார்த்தோம்னு சொன்னாலும் எங்களுக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் பண்ணி அதோட நெக்லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணப்பட்டு மார்க்கெட் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹைப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. 2023 அந்த சீசனில் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு மூவ் ஒன்று மார்க்கெட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. எத்தனை எடுத்துன்னு சொன்னால் 418.64 பில்லியன் இருந்து $1.15 ட்ரில்லியன் வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து ஆல்ட் காயின்ஸில் வந்து மணி வந்து இன்ஃப்ளோ ஆகப்பட்டிருக்குது. அப்போ அதனால தான் எங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் கேப் வந்துருக்குது. இப்போ பார்த்தோம்னு சொன்னால், இப்போ மார்க்கெட் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து சிம்பிள். இப்போ வந்து எங்களுக்கு 2021 எங்களுக்கு என்ன நடந்துச்சோ மார்க்கெட்டில் அதே பேட்டர்ன் வந்து இங்கேயும் ஃபார்ம் பண்ணுறாங்க. டபுள் டாப் பேட்டர்ன் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு பியரிஷ்க்கான ஒரு பேட்டர்ன். சரி, அப்போ நாங்கள் வந்து பிஏ மார்க்கெட் என்டர் ஆக போகிறோம் கேட்டால் பிஏ மார்க்கெட் என்டர் ஆக போகிறோம். சரியா? அப்போ இந்த பியரிஷ் பேட்டர்ன், இந்த டபுள் டாப் பேட்டர்ன் இருக்குது, அதோடைய நெக்லைன் வந்து எங்கே இருக்குதுன்னு சொன்னால், இங்கே தான் அதோடைய நெக்லைனாக இருக்குது. சரியா? $660.6 பில்லியன் வந்து அதோட நெக்லைன் இருக்குது. அதோட பார்த்தோம் சொன்னால், இப்போ அதோட இருக்கிற எஃப்இஜி கேப் தான் எங்களுடைய டார்கெட்டாக இருக்கும். அதோட இருக்கிற எஃப்இஜி கேப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுக்கு அங்கேயே இருக்குது ஒரு சின்ன ஒரு எஃப்இஜி கேப். அப்போ அந்த எஃப்இஜி கேப் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் 661.73 இருந்து 647.71 வரைக்கும் எங்களுடைய எஃப்இஜி கேப் இருக்குது. அப்போ எங்களுக்கு இப்போ என்ன செய்யலாம் மார்க்கெட் அப்படின்னு சொன்னால், சிம்பிள். இதை வந்து இந்த நெக்லைன் வந்து பிரேக் டவுன் பண்ணப்பட்டு இங்கே ஒரு சைட் வேஸோட கொடுத்துட்டு இங்கே இருந்து மார்க்கெட் வந்து என்ன செய்யணும் சொன்னால், திருப்பி ஒரு ஹையை நோக்கி மார்க்கெட் வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகணும். அப்படி இல்லாமல் மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக கீழே மூவ் ஆகுதுன்னு சொன்னால், எனக்கு அதுக்கு கீழே இருக்கிற வந்து இந்த எஃப்இஜி கேப், அதுக்கு கீழே இருக்கிற எஃப்இஜி கேப் நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம். என்ன சொன்னால், இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி ரிப்பீட் பார்த்தோம் சொன்னால், இதுக்கு கீழே வந்து எங்களுக்கு எஃப்இஜி கேப்ஸ் இருந்திருக்குது. பட் அதை ஃபில் பண்ணல. எங்களுக்கு என்ன செஞ்சிருக்குதுன்னு சொன்னால், எங்களுக்கு அங்கேருந்தே மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிருப்பாங்க. அப்போ ஹிஸ்ட்ரி வைஸ் பார்க்கிட்ட எங்களுக்கு வந்து மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக கீழே மூவ் ஆகி எங்களுக்கு இந்த நெக்லைன் பிரேக் டவுன் பண்ணப்பட்டு எங்களுக்கு வந்து இங்கே ஒரு சைட் வேஸ் ஒன்று கொடுத்துட்டு இங்கேருந்து மார்க்கெட் திருப்பி இன்னும் ஒரு ஹையை நோக்கி மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இங்கே எங்களுக்கு வந்து ஒரு சைட் வேஸ் ஒன்று கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு சொன்னால் இதுக்கு முன்னுக்கு ப்ரீவியஸாக எந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம்.
ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் 2018 சீசனில் வந்து எங்களுக்கு என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னால் 712% அப்படின்னு சொன்னால் $138.5 பில்லியன் இருந்து 1.12 ட்ரில்லியன் மார்க்கெட் கேப் வரைக்கும் எங்களுக்கு 2021 போயிட்டு இருக்கும். அதுக்கு பின்னாடி எங்களுக்கு மார்க்கெட் கீழே மூவ் ஆகிருப்பாங்க. கீழே மூவ் ஆகி 431.51 இருந்து எங்களுக்கு வந்து $1.2 ட்ரில்லியன் வரைக்கும் எங்களுக்கு மார்க்கெட் கேப் மூவ் ஆகிருக்கும். மூவ் ஆகிட்டு இப்போ என்ன செய்கிறாங்க சொன்னால், இப்போ கீழே மூவ் ஆகிறாங்க தானே. இப்போ கீழே மூவ் ஆகிறது வந்து நான் சொன்ன மாதிரி அந்த டார்கெட் வரைக்கும் வரலாம். வந்துட்டு இப்போ ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு விஷயம் பார்த்தோம்னு சொன்னால் 2017 ஹை இருக்குது தானே. அந்த ஹைக்கு கீழே இருக்கிற ஒரு எஃபிஜி, அந்த ஹைக்கு கீழே இருக்கிற ஒரு எஃபிஜி ஃபில் பண்ணிட்டு தான் அங்கே ஒரு சைடஸ் கொடுத்தா மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னு சொன்னால் 2024 ஹை, 2024 ஹையில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஹைக்கு வந்து மார்க்கெட் கீழே வந்துருக்காங்க. பட் எங்களுக்கு சைட்வேஸ் கொடுக்கல. இப்போ அந்த ஹையை வந்து பிரேக் டவுன் பண்ணப்பட்டு இருக்குது. அந்த ஹையை பிரேக் டவுன் பண்ணப்பட்டு அதுக்கு கீழே இருக்கிற எஃபிஜியை பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அதுக்கு கீழே இருக்கிற எஃபிஜி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த ஒரு சின்ன ஒரு எஃபிஜி கப் தான். அப்போ இந்த ஒரு சின்ன ஒரு எஃபிஜி கப்பை ஃபில் பண்ணிட்டு இங்கே வந்து மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் கொடுக்கலாம். இங்கே வந்து ஒரு சைட்வேஸ் கொடுத்துட்டு இங்கே இருந்து மார்க்கெட் திருப்பி மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகலாம். அப்படி மேலே மூவ் ஆகிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து எது வரைக்கும் மார்க்கெட் மேலே மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு 1.34 ட்ரில்லியன் மார்க்கெட் கேப் வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இங்கே ஹையாக இருக்குது. சரியா? அப்போ இப்போ வந்து சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் இப்போ வந்து மார்க்கெட் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு கீழே மூவ் ஆகணும். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று ட்ரா பண்ணணும்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனுடைய சப்போர்ட் 2017 2021 அதே மாதிரி 2026 எங்களுக்கு அந்த சப்போர்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு இங்கே இருந்து திருப்பி பவுன்ஸ் ஒன்று கொடுக்கும். எங்களுக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணப்படும். இந்த ஹை வந்து பிரேக் பண்ணப்படும். ஹை பிரேக் பண்ணப்பட்டு அங்கே இருந்து 1.3 ட்ரில்லியன் அது வரைக்கும் வைக்கலாம். $1.3 ட்ரில்லியன் வரைக்குமே எங்களுக்கு மார்க்கெட் மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக இருக்குது. அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும் பிரேக் டவுன் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு வஸ்டான நிலைமை ஒன்று வரும். சரியா? அது என்னன்னு சொன்னால் இப்போ இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து ஒரு சப்போர்ட் ஒன்று எடுத்துட்டு மேலே மூவ் ஆகுதுன்னு சொன்னால் ஓகே. அப்படி இல்லைன்னு சொன்னால் இது எங்களுக்கு டபுள் டாப் பேட்டர்னாக ஃபார்ம் ஆகும். இது வந்து அதோடைய நெக்லைனாக ஃபார்ம் ஆகும். அதுக்கு கீழே மூவ் ஆகிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட் 2017 எங்களுக்கு எந்த ஜோன் வரைக்கும் வந்துச்சோ அந்த ஜோன் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படின்னு சொன்னால் 126.72 பில்லியன் இருந்து $44 பில்லியன் வரைக்குமே எங்களுக்கு வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இந்த அளவுக்குலாம் மார்க்கெட் வரதுக்கான சான்சஸ் சரியான குறவு. பட் எங்களுக்கு இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹையாக இருக்குது. ஓகே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் இருந்தேன்னு சொன்னால் எங்களுடைய Cointade Academy உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காம ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ.